ஒரு பிரபலமான நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறார். என் தம்பி நான் அவருக்கு அண்ணன் அப்படின்லாம் சொன்னார். இவரும் அண்ணன் தம்பின்னு கேட்டு இருந்துட்டு கடைசியா மாநாட்டுல போய் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் இரு கண்கள்னு சொல்லிட்டாரு. அதனால இப்பொழுது சீமான் சாபமிடுகிறார், லாரில் அடிபட்டு செத்து போ. உண்மையான திராவிடத்தை கண்டுபிடித்த விஜய் லாரில் அடிபட்டு செத்து போகணுமா, அல்லது பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிற நீ லாரியிலே அடிபட்டு செத்து போக வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். திராவிடம்னா திமுக அண்ணா திமுக அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்களே திமுகவை அண்ணா திமுகவை திராவிட கட்சின்னு ஒத்துக்கிறது இல்லடா முட்டா பயல்களா. திமுக அண்ணா திமுக திராவிட கட்சி. திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்னாலே நிற்கிறோமே நானும் இளமாறனும் குழந்தை அரசனும் திருமுருகன் காந்தி, நாங்க தான் திராவிட கட்சி. நான் யார் என்கிற கேள்வி உங்களிலே சில பேருக்கு எழக்கூடும். நான் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தமிழ் பேசுகிற திராவிட மரபினத்தை சார்ந்தவன். இந்த தெளிவோடுதான் இந்த கருத்தரங்கத்திலே நான் பங்கேற்றிருக்கிறேன். தமிழ் இந்து என்று சொல்பவர்களுக்கு இந்த தெளிவு இல்லாமல் இருக்கலாம். சிந்து நதிக்கரையின் தெற்கே இருந்தவர்களை பாரசீகர்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்து என்கிற அந்த சொல்லிலே சி என்கிற அந்த உச்சரிப்பு பாரசீக மொழியிலே இல்லாத காரணத்தால அவர்கள் இந்துக்கள் என்று அழைத்தார்கள். நீங்கள் சிந்து சமவெளி நாகரிகமே ஆங்கிலத்திலே இண்டஸ் வேலிதான். அது சிந்தஸ் வேலி என்று அவர்கள் சொல்லவில்லை, அதை அவர்கள் இண்டஸ் வேலி என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாரசீகர்கள் சிந்து நதிக்கரைக்கு தெற்கே வாழ்ந்தவர்களை சிந்துக்கள் என்று அழைக்காமல் எப்படி இந்துக்கள் என்று அழைக்கலாம் என்கிற கேள்வியை மணியரசன் இங்கே கேட்கவில்லை. ஆனால் உங்களை எப்படி திராவிடன் என்று அழைக்கலாம் என்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இதையெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் கூட இப்பொழுது இந்த விஷயம் கூர்மைப்படுகிற காரணத்தால இதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. திராவிடன் என்பது மரபினம் என்கிற அடிப்படையில் இருந்தாலும் கூட அந்த சொல் எப்படி உருவானது, உருவாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே மலையாளம் கிடையாது, இங்கே கன்னடம் கிடையாது, இங்கே தெலுங்கு கிடையாது, இங்கே துளு கிடையாது, ஏன் உருது என்கிற மொழியே இங்கே கிடையாது. அப்படி ஒரு 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னர் இங்கே வந்த வரலாற்று அறிஞர்கள், வரலாற்று பயணிகள் ஊரூரா எங்களைப் போல அந்த காலத்தில் சுற்றி திரிந்தார்களே, வரலாற்றை எழுதினார்களே, அந்த வரலாற்று பயணிகளுக்கு த என்கிற சொல் அவர்கள் மொழியிலே இல்லாத காரணத்தால, அவர்கள் பேச்சு வழக்கிலே இல்லாத காரணத்தால தமிழர் என்பதை திரமிழர் என்றும், திரமிழர் சிலருக்கு நுழையாத காரணத்தால திராவிடர் என்றும் அழைத்தார்கள். இது வரலாற்றிலே பல இடங்களிலே குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்ட நாம் வேறு ஏதோ வேற்று கிரகத்திலே இருந்து வந்தவர்கள் இல்லை. நாங்கள் தான் தமிழர்கள். எங்களை தமிழர்கள் என்று அழைப்பதற்கு அவர்களுக்கு சொல்லில்லாத காரணத்தால எங்களை தமிழர் திராவிடர் என்று அழைத்தார்கள். உலகம் முழுவதும் தமிழர்களை குறிக்கிற சொல்லாக திராவிடர் என்று அது மாறி போனது. அப்படி மாறிய காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல
இங்கே பல மொழி இல்லை, ஒரே மொழிதான். இந்த தமிழ் மொழி திரிந்து தெலுங்காகவும் பிற்காலத்திலே கன்னடமாகவும் பிற்காலத்திலே மலையாளமாகவும் பிற்காலத்திலே துளுவுமாக மாறியது. சரி, இப்பொழுது ஒரு புது செய்தியை சொல்லுகிறார்களே, உருது பேசுகிற முஸ்லிம்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்களெல்லாம் அரபு தேசத்திலே இருந்து அதையும் தாண்டி வந்தவர்கள். ஏனென்றால் அரபு தேசத்தவர்கள் அரபி தான் பேசுவார்கள், உருது அல்ல. உருது வேறு, அரபி வேறு. அப்படியானால் உருது பேசுகிறவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? நான் முதலிலே சொன்னேனே, நான் தமிழ் பேசுகிற திராவிட இனத்தை சார்ந்தவன். அதுபோல கொஞ்சம் பேர் மலையாளம் பேசுகிற திராவிட இனத்தை சார்ந்தவர்கள். அதே போல் கொஞ்சம் பேர் கன்னடம் பேசுகிற திராவிட மரபு வழி சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே போல் கொஞ்சம் பேர் துளு பேசுகிற திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த உருது எங்கே இருந்து வந்தது? உருது பேசுபவர்களை தக்கினி என்று அழைப்பது வழக்கம். ஏன் அந்த தக்கினி என்று வந்ததென்றால், இந்த திராவிட மொழி குடும்பம் இருக்கிற பகுதி தான் தக்கான பீடபூமி, அதிலே ஒரு பகுதி. அந்த தக்கான பீடபூமியில உருவான மொழிதான் உருது, தக்கினி என்று சொல்லக்கூடிய உருது. இப்பொழுது சொல்லுங்கள், சீமான் சொல்வது சரியா, நான் சொல்வது சரியா? உருது பேசுபவர்களும் திராவிட இனக்குழுவை சார்ந்தவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு பின்னாலேதான் வட இந்தியா முழுக்க இந்த உருது மொழி போய் சேர்ந்தது. பாரசீக கலப்பால இந்த உருது மொழி பாகிஸ்தான் வரை போய் சேர்ந்தது. இன்றைக்கு வரை பலரும் பாகிஸ்தானை எதிர்ப்பார்கள், பலரும் பாகிஸ்தானை விமர்சனம் செய்வார்கள், பலரும் பாகிஸ்தானை பற்றி பேசினால் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நான் தெளிவாக உறுதியாக சொல்லுகிறேன், பாகிஸ்தானை நான் வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். ஏன் நாம் போய் பாகிஸ்தானை வாழ்த்தணும்? அவன்தான் என்னுடைய பூர்வீக பூமியாக இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கிற ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் இன்றைக்கு வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். உன்னிடத்திலே கொடுத்தால் நீ குதிரை கதை சொல்லுவாய், இது ஆரியர்களுடைய பூர்வீக பூமி என்று சொல்லுவாய். அது என்ன குதிரை கதை? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவுக்குள்ளே குதிரை வந்தது. அதற்கு முன்னாலே குதிரை என்பது இல்லை. குதிரையின் படிமானங்கள் எதுவும் இந்தியாவிலே கிடையாது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய படிமானங்கள். பன்றிகள் படிமானம் இருக்கிறது, நாய் படிமானம் இருக்கிறது, பல்வேறு வகையான விலங்குகளின் படிமானம் இருக்கிறது. ஆனால் குதிரைகளின் படிமானம், அதாவது அந்த எலும்புகளின் எச்சம் இந்தியாவிலே கிடையாது. அப்படியானால் குதிரை எங்கே இருந்து வந்தது? நீ 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவானதாக சொல்லுகிறாயே. மகாபாரதமும் ராமாயணமும், அதுல எப்படி குதிரை வந்தது? இந்தியாவுக்குள்ளே குதிரை வந்து 1000 ஆண்டுகள் தான் ஆகிறது. நீ 5000 ஆண்டு வரலாற்று சொந்தக்காரன் என்று சொல்லுகிறாய். ராமாயணமும் மகாபாரதமும், அதுல குதிரைகள் எப்படி வந்து சேர்ந்தது? இந்தியாவுக்குள்ளே குதிரைகள் இல்லை. ஆனால் ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் குதிரைகள் உண்டு. பகவத்கீதை எப்படி வருகிறது? குதிரையை அர்ஜுனன் ஓட்டுகிறான், தேர் ஓட்டுகிறான். தேரிலே குதிரைகள் இருக்கிறது. அந்த குதிரைகளை ஓட்டிக்கொண்டு போருக்கு போகிற போது சாரதி, அதாவது அர்ஜுனன் உட்கார்ந்து இருக்கிறான், கிருஷ்ண பரமாத்மா குதிரையை ஓட்டுகிறார். ஓட்டுகிற போது உறவினர்களாக நிற்கிறார்கள். அம்பை எய்யலாமா என்ற தயக்கம் அர்ஜுனனுக்கு. கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், சொந்தக்காரன்னு பார்க்காத, அண்ணன்னு பார்க்காத, தம்பின்னு பார்க்காத, போர் என்று வந்துவிட்டால் அம்பை எய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா உபதேசிக்கிறார். அந்த உபதேசம் தான் பகவத்கீதை. குதிரை எங்கே இருந்து வந்தது? 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரதம் வந்தது. 10,000 வருஷத்துக்கு முன்பாக ராமாயணம் இருந்தது என்றெல்லாம் நீ கதை சொல்லுகிறாயே. குதிரைகள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அரபு தேசத்தில் இருந்து குதிரைகள் இறக்குமதியானது.
நான் இன்னமும் இங்கே இருக்கிற தோழர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை குதிரைக்கு லாடம் அடிக்கிற வேலை தமிழனுக்கு தெரியாது. அது மரைக்காயர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த சிலர் தான் குதிரைக்கு லாடம் அடிக்கிற கலையை கற்று வைத்திருந்தார்கள். லாடம் அடிக்கிறன்னா இந்த ஊர் ரோட்டுக்கு குதிரை செத்து போயிடும், கால் அழுகி போய். அதை கூட இவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, மன்னர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்றைக்கு ராஜராஜ சோழன் தொடங்கி ராஜேந்திர சோழன் வரை உலகம் முழுவதும் போனோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, குதிரைப்படை வைத்திருந்தோம் என்று சொல்லுகிறார்களே, அந்த படையில குதிரைக்கு லாடம் அடிக்கிற அந்த கலையை கூட குதிரைகளை கொண்டு வந்தவர்கள் இந்த மன்னர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இவர்கள் தான் லாடம் அடித்தார்கள். குதிரை வீரன் என்று அழைக்கப்படுபவர்கள் ராவுத்தர்கள். ராவுத்துனா குதிரை, ராவுத்தர்னா குதிரை ஓட்டுறவன். அப்ப எங்கே இருந்து வந்தது? அரபு தேசத்திலே இருந்து குதிரை வந்தது. அதுவும் தமிழ்நாட்டில எந்த கடற்கரையிலே குதிரை இறங்கியது? தொண்டி கடற்கரையிலே தான் அதிக குதிரைகள் இறங்கியது. அதனாலே தான் பெண்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் நிமிர்ந்த நடையோடு போகிற பெண்களை தொண்டி குதிரை என்று வரலாற்றிலே தமிழ் புலவர்கள் பாடி வைத்தார்கள். ஏன் புலவனெல்லாம் பெரியார் திட்டான்னு இப்ப தெரியுதா? தொண்டி குதிரை என்று வரலாற்றிலே நூல்களிலே எழுதி வைத்தார்கள். அப்ப குதிரைகள் இல்லை. சிந்துவெளி நாகரிகத்திலே இருந்து அவர்கள் நதி வெள்ளத்தாலே அழிந்து போயிருக்கலாம், அந்த நாகரிகம் படையெடுப்பாலே அழிந்து போயிருக்கலாம். ஏனென்றால் சிந்து சமவெளி நாகரிகத்திலே குதிரை படிமானம் கண்டுபிடிக்கப்படவில்லை. காளைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதனுடைய படிமானத்தை. ஏனைய விலங்குகளின் படிமானத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்து சமவெளியிலே இருந்து தமிழ்நாடு வரை யாரும் இந்த குதிரைகளை கண்டுபிடிக்கவில்லை. குதிரைகளை இங்கே அரேபியர்கள் கொண்டு வந்தார்கள், அங்கே இருந்து ஆரியர்கள் கொண்டு வந்தார்கள். எனவே தொடர்ச்சியான பொய்யை ஆரியர்கள் பரப்பினார்கள். ஆரியர்கள் பரப்புகிற பொய்யை தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பேர் பரப்புகிறார்கள். என்னுடைய கேள்வி இதுதான், தமிழ் இந்து என்று உங்களை ஒப்புக்கொள்கிற நீங்கள், அதே மனிதர்கள் தானே உங்களை திராவிடர் என்று அழைத்தார்கள், ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறீர்கள்? இந்த கேள்வியை தான் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. குடந்தை அரசன் தமிழரா? குடந்தை அரசன் கூட தமிழர் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இப்பொழுது புதிதாக திருமுருகன் காந்திக்கு டிஎன்ஏ எடுக்கிறார்கள். அவர் தமிழரா இல்லையா, அவர் கிறிஸ்தவரா இல்லையா என்கிற டிஎன்ஏ டெஸ்ட் இப்பொழுது எடுக்கப்படுகிறது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு டிஎன்ஏ டெஸ்டை எடுத்தார்கள். அது வரலாற்று ஆய்வாளர்களால் எடுக்கப்பட்டது, சீமானால எடுக்கப்பட்டதல்ல. அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்த டிஎன்ஏவில் விருமாண்டின்னு ஒருத்தரை பிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. கமலஹாசன் கூட விருமாண்டின்னு ஒரு படம் எடுத்தார், உங்களுக்கு தெரியும். அது ஏதோ அந்த பெயரின் மீது விருப்பப்பட்டவர் எடுக்கலை. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான் கமலஹாசனையே அப்படி ஒரு சினிமாவை எடுக்க வைத்தது. அதில் பலர் 2000 பேருடைய இரத்த சாம்பிள்களை சேகரித்து அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய மரபணு சோதனையை நடத்தினார்கள். அதில் விருமாண்டி பிறன்மலை கள்ளர் என்கிற சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது ஆப்பிரிக்க டிஎன்ஏவோடு ஒத்து போகிறது. ஏனென்றால் முதல் மனித சமூகம் ஆப்பிரிக்காவிலே தோன்றியது என்று வரலாற்றிலே நாம் படிக்கிறோம். அந்த ஆப்பிரிக்க டிஎன்ஏவும் விருமாண்டி டிஎன்ஏவும் ஒன்னா இருக்குது. இப்ப என்னுடைய கேள்வி இதுதான் சீமானுக்கு, விருமாண்டி தமிழரா இல்லையா? நீ சொன்ன மாதிரியே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். நாங்க பார்த்தா அதுல ஆப்பிரிக்கான்னு போட்டிருக்குது. நான் சொல்லல, 10 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்று ஆய்வாளர்கள் தமிழ்நாட்டிலே எடுத்த டிஎன்ஏ. ஒருவேளை சீமானுடைய டிஎன்ஏவை எடுத்தால் அவரும் எங்காவது ஐரோப்பாவிலிருந்து வந்தவராக இருப்பார். அப்ப உண்மையிலே சீமான் தான் முதல்ல எல்லாருக்கும் முன்னாடி இந்த எங்க ஊர்ல ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் அம்மை குத்துனாங்க. அம்மை குத்துனா ஒருத்தனும் குத்திக்கல.
அப்ப எங்க ஊர் மகாராஜா என்ன பண்ணார்னா, ஏண்டா குத்தாம இருக்கிறீன்னா இது தெய்வ குத்தாயிரும், மாரியம்மாவுக்கு எதிரானதாயிரும், அதனால நாங்க அம்மை குத்திக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா. அப்ப நான் யாருன்னு மன்னர் கேட்கிறாரு. நீங்க தான் தெய்வத்தினுடைய இன்னொரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள்லாம். முதல்ல மன்னர் அம்மை குத்திக்கிறாரு, அதுக்கு பின்னால எல்லாரும் குத்திக்கிறாங்க. அதனால மரியாதைக்குரிய சீமான் எங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படி தொடர்ச்சியாக மணியரசன் தொடங்கி சீமான் வரை இன்றைக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகிறார். இப்பொழுது என்ன பிரச்சனை? நேற்றைக்கு வரை அவர் எதிர்பார்த்தார், ஒரு பிரபலமான நடிகர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க போகிறார், என் தம்பி நான் அவருக்கு அண்ணன் அப்படின்லாம் சொன்னார். இவரும் அண்ணன் தம்பின்னு கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியா மாநாட்டில் போய் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொல்லிட்டாரு. அதனால இப்பொழுது சீமான் சாபமிடுகிறார், லாரில் அடிபட்டு செத்து போ அப்படிங்கிறாரு. உண்மையான திராவிடத்தை கண்டுபிடித்த விஜய் லாரில் அடிபட்டு செத்து போகணுமா, அல்லது பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிற நீ லாரியிலே அடிபட்டு செத்து போக வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆக இப்படி தொடர்ச்சியாக திராவிடத்தின் மீதான ஒரு தாக்குதல். ரொம்ப பேர் நினைச்சுக்கிறான் திராவிடம்னா திமுக அதிமுக அப்படின்னு நினைக்கிறான். நாங்களே திமுகவை அதிமுகவை திராவிட கட்சின்னு ஒத்துக்கிறது இல்லடா முட்டா பேர்களா. திமுக அதிமுக திராவிட கட்சி? திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்னாலே நிற்கிறோமே, நானும் இளமாறனும் குழந்தை அரசனும் திருமுருகன் காந்தி, நாங்க தான் திராவிட கட்சி. நீ திமுகவை அதிமுகவையும் பார்த்துட்டு இவர்கள் எல்லாம் திராவிட கட்சியா, இவர்கள் எல்லாம் தமிழனை ஏமாற்றுகிறார்கள். ஏன் திராவிடம் சொல்லாடலை பெரியார் பயன்படுத்தினார்? ஒற்றை பதில் தான். தமிழன் சொன்னா நானும் தமிழன் பாப்பா வந்துடுவான், திராவிடன் சொன்னா ஒருபோதும் தன்னை திராவிடன் என்று பாப்பா சொல்ல மாட்டான். அது ஒரு சில எஸ்வி சேகர் சொல்லலாம், நீங்க அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். என்ன அப்ப யாரும் தங்களை திராவிடர் என்று சொல்ல மாட்டார்கள். திருச்சி கியாபே விஸ்வநாதன் எல்லாம் பெரியாரோடு இருந்தவர்கள் விலகி போனார்கள். நீ தமிழர் கழகம் என்று பெயர் வைக்கவில்லை, திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறாய் அப்படின்னா பெரியாருக்கு புரிஞ்சிருக்குது. பின்னாடி சீமா மாதிரி கிறுக்கு பெயர் கேன பெயர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே வருவா, இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அப்படி என்றால் திராவிடத்தை தான் முன்னெடுக்க வேண்டும் என்று பெரியாருக்கு அன்றைக்கே தெரிந்திருக்கிறது. திராவிட இயக்கத்தை உருவாக்கியவர் பெரியார் என்று சீமான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். நான் சீமானுக்கு சொல்லுகிறேன், திராவிடத்தை உருவாக்கியவர்களுக்கும் பெரியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பெரியார் வரும் வழியிலே அந்த வாகனத்திலே ஏறினார், அவ்வளவுதான். அந்த வாகனம் ஒழுங்காக ஓடுகிற வேலையை செய்தார். வாகனம் இன்னொரு 1000 ஆண்டுக்கு ஓடுவது போல் செய்தார் பெரியார், அவ்வளவுதான். ஆனால் அந்த வாகனத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே தென்னிந்தியாவில் ஓட விட்டவர்கள் வேறு வேறு. குழந்தை அரசன் சொன்னார, அயோத்திதாச பண்டிதர், அதேபோல் ஜான் ரத்தினம், இவர்களெல்லாம் திராவிடம் என்கிற சொல்லாடலை தமிழ்நாட்டிலே பயன்படுத்தினார்கள். எப்படி பயன்படுத்தினார்கள்? கால்டுவெல்லுக்கு பின்னால இல்லை, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிடம் என்கிற சொல் புழக்கத்திலே வந்து விட்டது. அகில இந்த தேசத்திலே உலக பந்திலே இருப்பவர்கள் பலர் தமிழ் பேசுபவர்களை திராவிடர் என்று அழைத்தார்கள். அந்த சொல் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்பாகவே வந்து விட்டது. இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் கூட நான் திராவிட சிசு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டார்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது இருக்கிற பிராமணர்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை, சொல்லுவதும் அவர்களுக்கு இழிவாக கருதுகிறார்கள். ஆக திராவிடத்தை, இந்த இயக்கத்தை கட்டமைத்தவர்கள் யார்? மிக ரத்தின சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே 4-5 இடங்களிலே தான் கல்லூரிகள். அந்த கல்லூரிகளிலும் அவால்கள் தான் அதிகமாக படிப்பார்கள். நமக்கெல்லாம் படிக்கிற வேலை என்பதே இல்லை. ஏன்னா நமக்கெல்லாம் என்ன வேலைன்னு சொல்லி வச்சிருந்தான். நானே அதை படிச்சிருக்கேன், எனக்கே சொல்லி கொடுத்துருக்கிறான். 3வது பாட புத்தகத்திலே நான் படிக்கிற போது இங்கே பெரியவர்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரியாது. 3வது பாட புத்தகம் தமிழ் பாட புத்தகத்தில் இருந்துச்சு. படத்தை பார்த்து கதையை சொல் என்று போட்டிருக்கோம். இந்த பக்கம் படம் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பக்கம் படம், ஒரு பக்கம் செய்தி.
இவன் தச்சன், இவன் தச்சு வேலை செய்கிறான். இவன் மண்ணான், இவன் துணி துவைக்கிறான். இவன் கருமன், இவன் இரும்பு வேலை செய்கிறான். இப்படி வரிசையா போட்டிருக்கும் ஒரு சாதியா. இவன் கோணான், இவன் ஆடு மாடு மேய்க்கிறான். இப்படி எல்லாம் போட்டு கடைசியா இவர் ஐயர், இவர் வேதம் ஓதுகிறார் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. நான் படிச்சிருக்கேன் 3வதுல. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் இன்னும், இவருக்கு மட்டும் இரு விகுதி. அவர்கள்லாம் இவன்கள், இவர் மட்டும் இவர் வேதம் ஓதுகிறார். அப்ப இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. இவருக்கு வேதம் ஓதுகிறது என்றால் படிப்பது. அன்றைக்கு படிக்கிற வேலை நமக்கு இல்லை, கல்லூரிகளிலே நமக்கு இடம் இல்லை. பார்ப்பன மாணவர்கள் மட்டும்தான் படிப்பார்கள். கும்பகோணத்திலே கல்லூரி, சென்னையிலே கல்லூரி, அதே போல் புதுக்கோட்டையிலே கல்லூரி, இப்படி 4 இடங்களிலே தான் கல்லூரி. அன்றைக்கு சென்னை ராஜதானி. சென்னை ராஜதானி என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல, மலையாளம், ஆந்திரா, கேரளா, ஒரிசாவின் ஒரு பகுதி. ஏன் உரிய மொழி கூட திராவிட மொழி குடும்பத்திலே இருந்துதான் போனது என்கிற செய்தி, வரலாற்று செய்தி உண்டு. அப்ப எல்லாமே அன்னைக்கு சென்னை ராஜதானி தான், மெட்ராஸ் பிரசிடென்சி. 4 இடங்களிலே தான் கல்லூரிகள். அப்பொழுது இதே போல் பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் படிக்க வேண்டும். அன்னைக்கு ஹாஸ்டல் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எஸ்சி ஹாஸ்டல், பிசி ஹாஸ்டல், எந்த ஹாஸ்டலும் அன்னைக்கு கிடையாது. இப்போ பெண்களுக்கெல்லாம் தனி ஹாஸ்டல் இருக்குது. இது மாதிரி எதுவுமே கிடையாது. அப்ப வெறும் பிராமண மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களை உபாத்தியாயர்கள், பேராசிரியர்கள் இன்னைக்கு சொல்றோம்ல, அந்த உபாத்தியாயர்கள் தன்னுடைய வீட்டிலேயே தங்க வச்சுக்குவான். ஏன்னா இருக்கிற வாத்தியார் பிராமணர்கள், பார்ப்பனர்கள். அப்ப அவன் யாரை தங்க வைப்பான்? வீட்டில் பார்ப்பன மாணவர்களை மட்டும்தான் தங்க வைப்பான். இதையெல்லாம் நடேச முதலியார்னு ஒரு தமிழர் பார்க்கிறாரு. ஏண்டா நம்ம எல்லாம் படிக்க போக முடியல, காலேஜுக்கு 1-2 பேர் அரசாங்கம் கொடுக்கிற அந்த சலுகைகளை, அந்த காலத்தில் வெள்ளக்காரன் கொடுத்த சலுகைகளை பயன்படுத்தி இவன் படிக்க போறானே, இவனை காலேஜில் சேர்த்தாலும் வெளியூர்ல இருந்து வர்றான், எங்கடா தங்குவான் அப்படின்னு சொல்லி நடேச முதலியார் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய செட்டை போட்டு அதில் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களை, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்கள்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிற பிசின்னு நினைக்காதீங்க, அன்னைக்கு இருந்த பார்ப்பனர் அல்லாத உயர் சாதி மாணவர்கள், அவர்களெல்லாம் உன்னதில் தங்க வைக்கிறாரு, கல்லூரிக்கு அனுப்புறாரு. அப்ப அவர் யாரு? சென்னை நகராட்சியினுடைய உறுப்பினர். இன்னைக்கு தான் மாநகராட்சி, எம்சி, அன்னைக்கு முனிசிபல் கவுன்சிலர், இன்னைக்கு மாநகராட்சின்னு மாறிடுச்சு. அப்ப அவரோடு இருந்த இருவர், டி.எம். நாயர், நீண்ட கதை, ரத்தின சுருக்கமா சொல்றேன், இன்னொருத்தர் சர்பிட்டி தியாகராயர். இந்த 3 பேரும் நகராட்சியினுடைய உறுப்பினர்கள். ஒருவர் திராவிட நலனுக்காக போராடுகிற நடேச முதலியார், அதேபோல் டி.எம். நாயர், அவர் மலையாளத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு உண்டு. டி.எம். நாயருக்கு, டி. மாதவன் நாயர், அவர் கேரளாவை சார்ந்தவர், நாயர் சமூகத்தை சார்ந்தவர். நாயர் சமூகத்து பெண்கள் தனக்கு பிள்ளை பிறக்குமேயானால் இந்த பிள்ளை இந்த நம்பூதிரிக்கு பிறந்தது என்று பெருமையோடு சொல்லுகிற காலம் அன்றைக்கு. நாயர்கள் இருக்கிற பகுதியில் நம்பூதிரிகள் நடந்து போகிற போது நாயர் குடும்பத்தில் எந்த பெண் அழகாக இருக்கிறதோ அந்த பெண்ணோடு உறவு கொள்வார். உறவு கொண்டுட்டு அதை யாரும் தடுக்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. இவர் கையிலே, அதாவது அங்கே இருக்கிற தண்ணியை தொட மாட்டார். தண்ணியை தொட்டால் தீட்டு, கண்ணியை தொட்டால் தீட்டு இல்லை. செம்புல போய் அதில் கைகால் கழுவிட்டு வருவார். இதான் நாயர் சமூகத்தில் நடந்தது. கல்யாணம்னா முதலிரவை கழிப்பவர் நம்பூதிரி பார்ப்பனர்கள். இந்த கொடுமை நாயர் சமூகத்தில் பிறந்த டி.எம். நாயருடைய சகோதரிக்கு நடந்தது. உங்களை ஒழிச்சு கட்டுறதாண்டா என் வேலைன்னு சொல்லி ஒரு ஆங்கிலேய டாக்டர் மூலமாக டாக்டர் படிக்கிறதுக்காக டி.எம். நாயர் லண்டனுக்கு போறாரு. டாக்டர் ஆகி சென்னைக்கு வந்துடுறாரு. 2வது நபர். 3வது சர்பிட்டி தியாகராயர், பார்ப்பனர்களுக்கு முழு ஆதரவாளர். இன்னைக்கு மயிலாப்பூர் கோயில் குளம் இருக்குல்ல கும்ப, நம்ம கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட அந்த குளம் ஆற்காடு நவாபுகளாலே கொடுக்கப்பட்டது. அந்த குளம் தூர்வாராமல் இருக்குது. கோயில் கும்பாபிஷேகம் நடத்தாமல் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்றாரு? நகரமன்றத்தில் எந்திரிச்சு சொல்றாரு, இந்த குளத்தை தூர்வார வேண்டும், இந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறான். 2 பேர் மிக கடுமையாக எதிர்க்கிறார்கள். யாரு? டி.எம். நாயரும் நடேச முதலியாரும். இதெல்லாம் நகராட்சி படத்தில் செய்ய முடியாதுங்கிறாங்க.
கோபம் வருது. சர்பெட்டி தயாராகிருக்கு. நீ எவ்வளவுயா செலவு? 10,000 ரூபா. இந்த 10,000 1916 இந்த 10,000 நானே தருகிறேன், கும்பாபிஷேகம் நடத்து, குளத்தை தூர்வாருங்கிறாரு சர்பெட்டி தியாகராயர். இப்போ இருக்கிற ரிப்பன் பில்டிங்க்கு முன்னாடி ஒரு சிலை நிற்கும். அவர் தான் பின்னாலே நகர்மன்ற தலைவராகவும் இருந்தார். அவர் சொன்ன உடனே உடனடியாக 10,000 ரூபா அரசாங்க கஜானாவில், நகராட்சி கஜானாவில் செலுத்துறாரு. குளம் தூர்வாரப்படுகிறது, கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இவருக்கு 10 கூப்பிடுறாங்க, போறாரு. போனா கும்பத்தில் தண்ணி ஊற்றுற இடத்துல வேகமாக போறாரு. யாரு? சர்பெட்டி தியாகராயர் செட்டியார் போறாரு. 2 பாப்பா கையை பிடிச்சி இழுத்து விட்டுறான். பிறப்பால் பிராமணனை தவிர எவனும் கும்பத்தில் தண்ணி ஊத்துகிற உரிமை கிடையாது, மேல ஏறாதேங்கிறான். அப்பதான் இவருக்கு புரியுது. நிமிர்ந்து பார்க்கிறாரு. இவற்றை மாசம் 5 ரூபா சம்பளம் வாங்குற கணக்கு பிள்ளைங்க மேல உட்காந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா நான் 10,000 கொடுத்தேன், அவன் உட்காந்துருக்கான், என்னை கீழே இறக்கி விட்டேன்னா பிறப்பால் பிராமணனுக்கு தவிர எவ்வளவு போகக்கூடாது போடாங்கிறான். அப்பதான் 2 பேரையும் வந்து கூப்பிடுறாரு. யார? TM நாயரையும் நடேச முதலியாரும். இவனை ஒழிக்கிறதாண்டா வேலை, நாம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து இன்னும் சில தனவந்தர்களை அழைத்துக் கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அதுக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பேரு. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் பேப்பர் போடுறாங்க. இங்கிலீஷில் ஒரு புத்தகம், இங்கிலீஷில் ஒரு பேப்பர் ஜஸ்டிஸ், தமிழில் ஒரு பேப்பர் தமிழன்னு, தெலுங்குல ஒரு பேப்பர், 3 பேப்பர் போடுறான். அதில் தமிழில் படிக்கிறதுக்கு தான் ஆளே இல்லையே, நம்ம ஆளுக்கு தான் எழுத படிக்க தெரியாத. தமிழ் பேப்பர் ஊத்திக்கிச்சு, தெலுங்கு பேப்பர் ஊத்திக்கிச்சு, இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் ஓடுது. அந்த இங்கிலீஷ் பேப்பருக்கு பேரு ஜஸ்டிஸ். அதனால தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டிலாம் பேரெல்லாம் வைக்கல, அவன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் பேர் வச்சான். அது பத்திரிகை நடத்தினதால ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று மாறியது தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிற்பாடு தலைவர்கள் இல்லாத காரணத்தாலே சிறையில் இருந்த தந்தை பெரியாரை, அன்றைக்கு பகுத்தறிவு சமதர்ம இயக்கத்தை நடத்திய பெரியாரை, காங்கிரஸை விட்டு வெளியேறிய பெரியாரை பிடிச்சு இழுத்து கொண்டு தலைவராக உட்கார வைக்கிறார்கள். ஆக ஜஸ்டிஸ் பார்ட்டி பின்னாலே திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஏன் திராவிடர் கழகம்னு நீ வைக்கிறேன்னு கொஞ்சம் பேர் விலகி போனா, நான் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கவில்லை என்றால் இது ஒரு நீண்ட வரலாற்றுக்கு சொந்தமான பெயர். நான் தமிழன் என்று மட்டும் பெயர் வைத்தால் எல்லா பாப்பானும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டு வந்து எங்களை ஒழித்து கட்டி விடுவார்கள். எனவே ஒருபோதும் தன்னை திராவிடர்கள் என பார்ப்பனர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எனவே நான் திராவிடர் கழகம் என்று பெயர் வைக்கிறேன் என்றார் பெரியார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக வழிநடத்தப்பட்ட இயக்கம் திராவிடர் இயக்கம். அதனுடைய மிச்ச மீதிகள் அது திமுகவாக, அதிமுகவாக, வேறு அமைப்புகளாக இருக்கலாம். அவர்கள் கொள்கையை விட்டுவிட்டு சிதறி போய் கிடக்கலாம். ஆனாலும் கூட திராவிட இயக்கம்தான் தமிழ் சமூகத்தின் தாய் சமூகம். மறந்து விடாதீர்கள். அம்மா 4 புள்ள பெத்து போடலாம், ஆனால் 4 மொழியாக இருக்கலாம். தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், துளுவாக இருக்கலாம். ஆனால் தாய் ஒன்றுதான். பிள்ளைகள் இல்லைன்னா தாய் வேற பிள்ளைகளை பெத்துக்கலாம். ஆனா தாய் இல்லாமல் குழந்தைகளால வேற இது தாய்னா தாய் தான். ஆக தாய் என்பது இங்கே என்ன? தாய் தான் திராவிடம். அதாவது பிள்ளைகள் தான் இந்த மொழி குடும்பங்கள். இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமலே வெறும் வெற்றி இளைஞர்கள், கைதட்டுகிற இளைஞர்களை வைத்துக் கொண்டு இங்கே கூட சொன்னார், 6 வருஷத்துக்கு மேல சீமான்ட்ட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு. 6 வருஷம்லாம் இல்லை, 5 வருஷம் தான். 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் படிப்பான். படிச்சு முடிஞ்சோன்னா 6ஆவதுக்கு வேற பள்ளிக்கூடம் போயிடுவான். திரும்ப யாரும் 1ஆவது படிக்க போறதில்லை. அதுக்கப்புறம் 7ஆவது, 8ஆவதா, 9ஆவதா அப்படிதான் பார்ப்பானே ஒழிய ஒருபோதும் திரும்ப சீமான் பள்ளிக்கூடத்துக்குள்ளே யாரும் வரமாட்டார்கள். இப்பொழுது சீமானுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? திராவிடத்தை, தமிழ் தேசியத்தையும் சேர்த்து விஜய் கையிலே எடுத்து விட்டாரே என்கிற மனப்பிராந்தியிலே அவர் பிதற்றுகிறார். சும்மாவே சாதா பிராந்தியில பிதற்றுவார், இப்பொழுது மனப்பிராந்தியிலே பிதற்றி கொண்டிருக்கிறார். எனவேதான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையும் அவசியமும் எங்களுக்கு இருக்கிறது. ஏன் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பதில் சொல்லவில்லையா என்றால், நாங்கள் அவரை குழந்தை அரசன் சொன்னது போல லெப்ட் ஹேண்ட்ல தான் நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பொழுது 2 கையாலையும் டீல் பண்ண வேண்டிய அவசியம் தேவை எங்களுக்கு வந்திருக்கிறது. இது
திமுக செய்ய வேண்டிய வேலை. உண்மையிலே நினைச்சு பாருங்க, திராவிட இயக்கத்தால் பலனடைந்து முதலமைச்சரானது நாங்களா திமுகவா? திராவிட இயக்கத்தால் பலனடைந்து முதலமைச்சரானது அதிமுகவா நாங்களா? இதை திமுக அதிமுக என்று இருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கத்தின் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த பதிலை, இந்த அரங்கத்தை, இந்த கருத்தரங்கத்தை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் நான் மனமிட்டு நொந்து போய் சொல்லுகிறேன், அதற்கான யோக்கியதை அவர்களுக்கு இல்லாத காரணத்தாலே அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். பெரியாரிடம் போய் கேட்கிறார்கள், இந்த வேலையை ஏன் செய்கிறாய்? சமத்துவத்தை பற்றி ஏன் பேசுகிறாய்? கடவுள் மறுப்பை பற்றி ஏன் பேசுகிறாய்? எவ்வளவு காலத்துக்கு இதை பேசுவாய் என்று கேட்கிறார்கள். பெரியார் சொல்லுகிறார், யாரும் பேசாததாலே, யாரும் சொல்லாததாலே இந்த வேலையை நான் செய்கிறேன். வேறு எவனாவது வந்தால் விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போய்விடுவேன் என்று பெரியார் சொன்னார். அதையே தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் இந்த வேலையை செய்யாததாலே சீமான் போன்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இந்த வேலையை செய்தால் நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.